ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கின்ற ஒரு பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நலமுடன் சுகமுடன் வாழணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஒரு அழகான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. நம்முடைய ஆன்மா எப்படி சுகமுடன் நலமுடன் இருக்கிறதோ அந்த உள்ளான மனிதன் என்று சொல்லுவாங்க, ஆன்மீக மனிதன். அதை போல சரீரப்பிரகாரமாக எல்லாவற்றிலும் நாம் சுகத்தோடு நலனோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா தேவனுடைய நன்மை பெற்று வாழ முடிகிறதா என்றால் இல்லை. நாம் துக்கத்தோடு துயரத்தோடு வாழ்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசப்பா உங்களோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு நன்மை செய்வேன். இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். நான் உனக்கு நன்மை செய்வேன். என் பிரிய சகோதரனே, என் பிரிய சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நான் உனக்கு நன்மை செய்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு அதை செய்வேன், நான் இந்த குறிப்பிட்ட நெருக்கடியிலே உனக்கு உதவி செய்வேன், ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது நான் ஓடோடி வருவேன் என்றெல்லாம் வாக்கு கொடுப்பார்கள் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், இரத்த சம்பந்தம் உடையவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு நெருக்கடின்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது ஓடி மறைந்து கொள்வார்கள், ஒளிந்து கொள்வார்கள். இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய உயர்வை அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் ஒரு வாக்கை சொன்னால் அந்த வாக்கையில் அவர் மாற மாட்டார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் நான் எங்கிருந்து எடுத்திருக்கிறேன் என்றால், ஆதியாகம புத்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய வசனம். அந்த பெரிய வசனத்திற்குள்ள ஒரு லைன் தான் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்பது. இதை சொல்லுகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே சொன்னார். அதை நினைவுபடுத்தி ஜெபிக்கிறவர் யாக்கோபு. அந்த வசனத்தை முழுமையாக வாசித்து விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு அடியை மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனாகி கர்த்தர் உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நன்மை செய்வேன் யாக்கோபு, நான் உனக்கு நன்மை செய்வேன். இந்த உலகத்திலே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களுக்கு நடுவில் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்பொழுது பெரிய நெருக்கடி. என்ன நெருக்கடி? அவனுடைய சொந்த சகோதரன் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்ற தகவல். 400 பேரோடு வருகிறான். அவ்வளவுதான். யாக்கோபு நினைத்தான், முன்னொரு காலத்தில் தன் தமையனுக்கு செய்த அநீதி, அவனுடைய சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டது, திருட்டளவாக தன் அண்ணனைப் போல வேஷம் மாறி அப்பா கண்டறியாத தகப்பனிடத்தில் தன் அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டது, இவைகள் எல்லாவற்றையும் நினைச்சு இதற்கு பழி வாங்கிறதுக்கு என் அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான் என்று யோசித்தான். எனக்கு தீங்கு செய்வான் என்று யோசித்தான். பயந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 32:7 மற்றும் 11 வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். பயந்தான். அவனுக்குள்ள ஒரு பய உணர்வு. என்னுடைய அண்ணன் எப்படியும் என்னை கொன்று போட்டு விடுவான், எனக்கு தீங்கு செய்து விடுவான், நான் என்ன செய்வது என்று அவன் பயந்தான். பயத்தின் ஆவி அவனை மேற்கொண்டது. அப்பொழுதுதான் ஏற்கனவே கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அன்பிற்குரிய இந்த யாக்கோபு ஜெபிக்கிறான். நன்மை செய்வேன், நான் உனக்கு நன்மை செய்வேன். அதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என் அன்பு மகனே, மகளே, நான் உனக்கு நன்மை செய்வேன். என்னுடைய நன்மை உன்னை அலங்கரிக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதே, என்னுடைய நன்மையை நான் உனக்கு செய்வேன். பிரியமானவர்களே, தேவன் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 28:63 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாயிருந்தாரோ, ரம்மியம் என்றால் மகிழ்ச்சியாயிருந்தாரோ, நமக்கு நன்மை செய்யும்படி அவர் மகிழ்ச்சியாக இருந்தாராம், சந்தோஷப்பட்டாராம். இதை இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்குது. எரேமியா
32:41, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேலே சந்தோஷமாயிருந்து என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறான். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு சந்தோஷப்படுறாராம். நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை, நீங்கள் வேதனையோடு இருக்கிறதுக்கு பிரியம் இல்லை, நீங்கள் மன சஞ்சலத்தோடு வாழ்கிறத அவர் விரும்பலை. உங்களுக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் சந்தோஷம் இருக்கிறது. அவர் ரம்மியமாக இருக்கிறார். உபாகமம் 28:63 வாசிக்கிறது போல உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் ரம்மியமாக இருக்கிறார். எரேமியா 32:41 சொல்லுகிறது போல அவர் நன்மை செய்கிறதில் சந்தோஷமாக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே உங்களை மூடிக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் எப்போதும் ஆவலாக இருக்கிறார். நாம் தொடர்ச்சியாக அந்த வார்த்தையின் அடிப்படையில் வசனங்களை தேடி பார்க்கும்போது பல இடங்களிலே அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 48வது வசனத்தில் அவர் அந்த பூமியிலே வாழ்கிற போது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் 68வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அவர் பிரமாணங்களை போதிக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நன்மை செய்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மற்றொரு வசனம் என் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் யாருக்கு நன்மை செய்கிறாராம்? லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நன்றி அறியாதவர்கள், தேங்க்ஸ் கிவிங் நேச்சர் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் துரோகம் செய்வர்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். அன்பானவர்களே, தேவன் ஒரு வார்த்தை சொன்னால், நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நன்மை செய்வார், நம்மை ஒரு ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தெய்வம் ஒரு பரிபூர்ணமான நன்மையை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி அறியலாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்வார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் எவ்வளவு நன்மை செய்வார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானதை கொடுப்பது, பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்காவும் இதை எழுதுகிறார், மத்தேயும் இதை எழுதுகிறார். அவர் தி பெஸ்ட்டை கொடுப்பார், உங்களுக்கு நன்மையானதொன்றை கர்த்தர் கொடுப்பார். என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். என் மேல் அவர் அக்கறை கொண்டு, என் மேல் கரிசனை கொண்டு எனக்கு நன்மை செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் நம்புகிறேன். அவர் நிச்சயமாக என்னை கைவிட்டு விட மாட்டார். அவர் எனக்கு நன்மை செய்வார். நான் ஒவ்வொரு செய்திக்கு நடுவில் இந்த காரியத்தை வலியுறுத்துகிறேன். எந்த ஒரு வாக்குத்தத்தமுமே நிபந்தனை இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேற வேண்டுமானால், இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமானால், எனது அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நிபந்தனைகளை கவனிப்போம். இந்த வார்த்தையிலே மாற்றமில்லை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், செய்யத்தான் போகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கர்த்தர் நன்மை செய்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன. ஒரு 7 விடயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, தேவனை நோக்கி ஜெபிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே யாக்கோபும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது தான் இந்த வார்த்தையை அவன் நினைவு கூறுகிறான். நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா, எனக்கு நன்மை செய்யுங்க, ஆனால் தீமையல்லவா வருகிறது என்று ஆண்டவரோடு பேசுகிறான் யாக்கோபு. ஸோ தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். முதலாவது நீங்கள் மன்றாட வேண்டும். தன்னிடத்தில் கேட்கிற எந்த மகனுக்காவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான், அப்படி தான் வசனம் ஆரம்பிக்குது. அவரிடத்தில் முதலாவது கேட்கணும். கேட்டால் நன்மையானதை ஆண்டவர் தருவார். சங்கீத புத்தகம் 51:18, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஜெபம் செய்கிறான் தாவீது.
தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே மன்றாட்டு. இந்த சங்கீதம் நன்மை செய்யும், பிரியத்தின்படி நன்மை செய்யும் என்று ஜெபிப்பது, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவது, அவர் முகத்தை தேடுவது, அவரை நோக்கி மன்றாடுவது, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நான் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்களெல்லாம் நினைத்து பாருங்களேன். அருமையான யவீரு என்கிற ஒரு மனிதன் அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி தன்னுடைய மகளை குணமாக்க அழைத்து கொண்டு போனான். 2 குருடர்கள் இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அபயமிட்டார்கள். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணினாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் நன்மை செய்தார், அவர்களுக்கு அதிசயம் செய்தார். ஐயோ, இந்த மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, பசியோடு எப்படி போவார்கள்? ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டார். 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஆசீர்வதித்தார், விட்டு கொடுத்தார். 5000 பேரும் சாப்பிட்டாங்க. மீதியான துணிக்கைகளும் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நாம் கேட்கிற போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அவரை தேடும் போது, அவரை கேட்பது மாத்திரமல்ல, தேடுவது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 34 சங்கீதம் 10. ஆகவே ஆண்டவரை தேடுவது, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது, அவரிடத்தில் மன்றாடுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 2வது, நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அருவருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனையை நாம் விட்டுவிட வேண்டும். தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். நீங்கள் தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் மேல் எரிச்சல் உள்ளவராக இருப்பார். அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவர் இவ்வளவு அற்புதத்தை, ஒரு மகிமையை, நன்மையை நமக்கு செய்திருக்கும் போது மீண்டும் விக்கிரகங்களை நாம் தொழுது கொள்ள துவங்கினால், அன்பானவர்களே, எல்லாவற்றையும் நாம் நஷ்டம் அடைவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நாம் செய்து பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. தேவன் எரிச்சல் உள்ளவராம். இந்த விக்கிரக ஆராதனை விஷயத்தை குறித்து அவர் சொல்லும்போது, நான் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் மகா எரிச்சல் உள்ளவர். விக்கிரக ஆராதனையை அவர் வெறுக்கிறார். தன்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் விக்கிரகங்களை தொழுது கொள்ளும் போது, விக்கிரகங்களை ஆராதனை செய்யும் போது அவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்தில் விக்கிரக ஆராதனையை துறந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள துவங்கினால் நம்மேல் அவர் அதிக பிரியம் வைக்கிறார். நமக்கு அவர் மிகுந்த நன்மைகளை செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆவிக்குரிய காரியத்திலே எது விக்கிரக ஆராதனை என்று கேட்டால், முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர். அதாவது தேவன் வச்சிருக்கிற ஒழுங்கை மீறி மனம் போன போக்கிலே நடக்கிறவர்கள், மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர். தேவன் வச்சிருக்கிற ப்ரொசீஜர், அந்த ஒழுங்கு, அந்த கிரமம், இவைகளை பின்பற்றி நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சந்தேகம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினால் அவர் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்வதற்கு விக்கிரக ஆராதனையை நீங்கள் விலக்கி வையுங்கள், அதற்கு விலகி செல்லுங்கள். இன்னொரு ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை என்னன்னு கேட்டால், எபேசியர் 5:4 பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வீணான பண ஆசை, பேராசை, பொருள் ஆசை. பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தேவை தான். எப்போதுமே பணம் நம்ம பின்னாடி வரணும். நாம் பணத்தை தேடி ஓடிட வேண்டாம். ஆகவே பண விஷயம் நம்ம அடிட் பண்ணிடக்கூடாது. ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அது மேலே வைக்காதீங்கன்னு 62:10 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்ய விருத்தியாகும். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை விருத்தி பண்ணி கொடுப்பார். அப்படி விருத்தியாகும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய மனசை அதன் மேலே வச்சிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஐஸ்வர்யத்தை நம்பிட வேண்டாம்.
தேவன் அதிகப்படியான பொருளாசை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது ஒரு விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். ஆகவே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்ற உணர்வோடு நாம் அவரை சார்ந்து டிராவல் பண்ணுவோம், முரட்டாட்டம் பண்ணாமல் இருப்போம். அப்படி இருந்தால் நாம் ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்ய வேண்டும் அர்த்தம், ஆவிக்குரிய விக்கிராதனை செய்யாமல் இருப்போம். ஆக விக்கிரக ஆராதனை தவிர்த்து விடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். இரண்டாவது. மூன்றாவது, நாம் சத்துருக்களை சிநேகிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க பாருங்களேன், அவங்கள மன்னிப்போம், மறப்போம், அவங்க மேலே அன்பு வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த சவுல் ராஜா தாவீதை கொன்று போடுவதற்கு அவ்வப்பொழுது முயற்சி எடுப்பான். ஒரு முறை தாவீது ராஜாவை சுற்றி சவுலும் சவுலுடைய ஆட்களும் அணைந்து கொண்டார்கள். ஏறத்தாழ 3000 போர் வீரர்கள். தாவீது தப்பவே முடியாது. அப்படியே இரவு படுத்துக்கொள்வோம், காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று எல்லாம் உறங்கிட்டாங்க. அந்த உறங்கின நேரம் பார்த்து தாவீது அபிஷாய் என்பவனோடு மெதுவாக நடந்து சென்று சவுல் படுத்திருக்கிற தலைமாட்டில் இருக்கக்கூடிய செம்பு மற்றும் ஈட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பி அவன் புறப்பட்ட இடத்துக்கு வருகிறான். வந்துவிட்டு அப்படியே 2 கூப்பிடுகிறான். அதாவது சவுளுடைய பாடி கார்ட். ஒரு ராஜா தலைமாட்டில் இருந்த செம்பு ஈட்டிலாம் எங்கப்பான்னு கேட்குறான். அப்போ தான் சவுல் முழித்து கொள்கிறான். இது என் தாசன் ஆகிய தாவீதுடைய குரல் அல்லவா, சத்தம் அல்லவா? அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்கிறான், நான் ஒரு தெல்லுப்பூச்சி ஐயா, என்னை ஏன் தொடர்றீங்க? இன்றைக்கி கூட உங்களை நான் கொண்டிருக்கலாம். நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உங்கள் மேலே கை போடக்கூடாது. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் என்னை தேடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ராஜாவை பார்த்து சவுல் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 24:19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. உயிரை காப்பாற்றின. ஒருவேளை உன் உயிர் எடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். வேற ஒரு ஆளாக இருந்தா என்னை கொண்டு போட்டிருப்பான். ஆனால் நீயோ என்னை கொன்று போடலை. நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆகையால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சவுல் அவனை வாழ்த்தி விட்டு போய்விடுகிறான். அவன் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது. தாவீதுடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீதனால் பாட முடிந்தது, கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்ல முடிந்தது. கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் தாவீதுக்கு. கர்த்தர் மிகுதியான நன்மைகளை செய்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நடந்தது. சவுளுடைய லைஃப்பில் அவன் மிகவும் உணர்த்தப்பட்டான். இந்த தாவீதை அல்லவா நான் கொண்டு போட நினைத்தேன் என்று தடுமாறினான். ஆகவே சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்படி செய்கிறதுனால ஒரு பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 4வதாக இந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? செம்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். சங்கீதம் 125:4. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார்? இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு. உத்தமர்களுக்கு நன்மை வழங்காதார் என்று ஒரு வசனம் இருக்குது. தூய்மையானவங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க, செம்மையான பாதையில் இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை உத்தமமாக இருந்தால், ஆண்டவருக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருந்தால், புனிதமாக இருந்தால், உங்களுக்கான நன்மைக்காக நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை, இறைஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அற்புதம் தானாக உங்களை தேடி வரும், அந்த நன்மை தானாக தேடி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை அலங்கரிக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை கனப்படுத்தும். ஆகவே உத்தமமான ஒரு வாழ்க்கை தேவை, செம்மையான ஒரு வாழ்க்கை தேவை. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியங்குள் ஆவி கொண்டிருந்தது என்று 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உத்தமமாக இருந்துட்டீங்கன்னா, செம்மையாக வாழ்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார், நன்மையை வழங்காத இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாக அவருடைய நன்மையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். 5வதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். 32வது அதிகாரம் 40வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. நன்மை செய்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
நம்முடைய மனசுல வரணும். தேவனுக்கு பயப்படுகிறோமா? 34வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. நன்மை குறைஞ்சே போகாது அவருக்கு பயந்து வாழ்ந்தா. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று 31ஆம் சங்கீதத்தின் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் செய்கிறார். எகிப்திலே கர்த்தருக்கு பயந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தாராம். ஆக எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, தேவனுக்கு பயந்து வாழ்றாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். 6வதாக, கர்த்தருடைய ஊழியக்காரரோடு ஒரு சகவாசம், ஒரு ஐக்கியம், இவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், இப்பொழுது எனக்கு ஒரு லேவியன் அகப்பட்டான், அதனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்ட்டு மீகா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். இருக்கிறார்கள். ஒரு உண்மையான ஊழியக்காரரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு லேவியன் அகப்பட்டானா? உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடைச்சிருக்கிறாரா? நல்ல ஊழியக்காரரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவரோடு ஒரு தொடர்பை வைத்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் ஜெப விண்ணப்பங்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு காரியம் ஜெபிக்க சொல்லிவிட்டு மூவ் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. நாம் நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான்னு போயிடுறோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய உதவி நமக்கு மிகவும் அவசியப்படுகிறது. ஆகவே நல்ல ஊழியக்காரரோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும். 7வதாக, தேவன் நன்மை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தருகிற சோதனையை நாம் சகித்தால் நமக்கு நன்மை உண்டு. உபாகமம் 8:15 பின்னாட்களில் நன்மை செய்யும்படி அவர் சோதனை அனுப்புகிறார் என்று இணைச்சட்டத்தில் மோசே எழுதுகிறார். பின்னாட்களில் நன்மை உண்டாகும்படி, பின்னாட்கள் நமக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்கும்படி நாம் சோதனையில் ஜெயிக்கணும், சோதனையில் வெற்றி பெறணும். சில நேரங்களில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சோதனையை அனுமதித்து விடுகிறார். ஆகவே சோதனைக்கு நடுவில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு ஒரு நன்மை உண்டு. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன் என்று. நிச்சயமாக தேவன் தம்முடைய வாக்கின்படியே உங்களுக்கு நன்மை செய்வார். இதுவரைக்கும் தீமையை தான் நான் பார்த்துருக்கிறேன், தீமையை தான் அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்லை மகனே, இல்லை மகளே, நீ தீமையை அனுபவித்தது போதும், இனி நன்மையை அனுபவிக்க போகிறாய். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் மோசே பாடுகிறான், தீமையை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக அவர் நன்மை சரி கட்டுகிறான். இனியும் நீங்கள் தீமையை சுமக்க வேண்டாம், இனியும் வேதனையை சுமக்க வேண்டாம், இனியும் துக்கத்தை சுமக்க வேண்டாம், துன்பத்தை சுமக்க வேண்டாம். நீங்கள் நன்மை சுமக்க போகிறீர்கள், நன்மை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார். ஜெபிப்போமா? நேசிக்கிறீங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பேராசீர்வாதம் வேண்டும். இவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே. நீ நன்மை செய்யும்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்க்கிறீரோ அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். அற்புதம் நிகழட்டும், ஆசீர்வதித்து உயர்த்தும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். தெய்வீக நன்மையினால், கிருபையினால், வல்லமையினால் உம்முடைய அன்பு பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாவல் உடைய பிள்ளைகளுக்கு துணை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் வெறுமையாய் போகாமல் எல்லாருக்குள்ளும் அந்த நன்மை கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.